அவல் எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கொஞ்சம் நல்ல எள்ளு எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். இங்கே நல்ல கருப்பட்டி பாகு நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த கப்பி பதத்துக்கெல்லாம் நீங்கள் காய்க்க வேண்டாம், சும்மா தண்ணி விட்டு காய்ச்சா போதும். வெந்நியை நல்லா சூடு பண்ணி இந்த அவல் வேணுங்கிற அவலை வந்து உள்ளே எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா காய்ச்சி வச்சா பாகை இப்படி நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா சரன்னு கிண்டி விடுங்க. நல்லா இப்படி வந்து கருப்பட்டி பாகு அப்படி கிண்டும் போதே நல்ல மனம் வருது பார்த்துக்கோங்க. கருப்பட்டி பாகு போட்டு கிண்டிக்கோங்க. இந்த பக்குவம் வந்தோடனே அப்படியே எள்ளை வறுத்து வச்சுருக்க எள்ளை தூவிடுங்க. எள்ளை தூவினதுக்கப்புறம் அப்படியே இந்த நல்ல இது ஏலக்காய் போட்டு ஏலக்காய் போட்டு நல்ல தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா போட்டு கிண்டிடுங்க. அப்படியே ஒரு 4 வாழைப்பழத்தை எடுத்து உரித்து இப்படி பொடுசாக அப்படியே கட் பண்ணி இப்படியே போட்டுருங்க. போட்டுட்டீங்க அப்படின்னா அப்பப்பா மனம் தாங்க முடியலை, அப்படியே எடுத்து ஒரு உருண்டை இப்படி நல்லா உருட்டிக்கிட்டு இப்படி வாழைப்பழத்தோடு சாப்பிட்டீங்கன்னா